ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜான்வரி 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அஃபேர்ஸ் மார்க்கெட் ஆக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 31 December 2025 அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் யார் லான்ச் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா FY 2025 to FY 2031 மொத்தம் 6 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமோட டியூரேஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமுக்கு இவங்க அலோகேட் பண்ண டோட்டல் பட்ஜெட் 4531 crore. எந்த இது மிஷன் கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் கீழே தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. 25,060 crore. ஸோ FY 26 இதுக்கான அலோகேஷன் 500 crore. ஓகே, ஸோ இது வந்து இதோடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ஸ்பெஷலாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா MSME, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ப்ரியாரிட்டி, சன்ரைஸ் செக்டார்ஸ் இதிலலாம் வந்து இது ஃபோக்கஸ் பண்ண போகுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மினிஸ்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரவங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டிங் மினிஸ்ட்ரிஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் நிர்யாத் திஷா நான் ஃபினான்ஷியல் எனேபிளர் கீழே கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுக்காகலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பையர் செல்லர் மீட்டு அப் டு 5 crore ஆர் ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட், இதுக்கு வந்து அப் டு 10 crore பர் ஈவெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ட்ரேட் டெலிகேஷன் இது வந்து அப் டு 5 crore பர் ஈவெண்ட்டுக்கு. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ஷேரிங், கவர்மெண்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60%, ப்ரைவேட் செக்டாரோட காஸ்ட் வந்து 40%. ப்ரியாரிட்டி செக்டார்ஸில் கவர்மெண்ட் வந்து அப் டு 80% வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. கிளியர்? ஸோ மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 35% MSME பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 50+ மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதர் கீ பாயிண்ட்ஸில் பாருங்கள். 330 crore ஹரியர்ஸ் வந்து MAI இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து கிளியரும் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டர்ன் ஓவர் வந்து அப் டு 75 lakh இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து இது வந்து 3 to 5 year ஈவென்ட் கேலண்டர் பேஸ் பண்ணி தான் இந்த இதுவெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களோட டார்கெட் செக்டார்ஸ்லாம் என்னென்ன செக்டார்ஸ்ன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ MSMEயோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா ஜித்தன் ராம் மஞ்சி. ஓகே, ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, டியூரேஷன் எத்தனை வருஷம், இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ, எந்த மிஷன் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க, எந்த செக்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ FY 26 இதுக்காக எவ்வளோ ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணியிருந்தாங்க 500 crore பார்த்தோம்ல. ஸோ இம்ப்ளிமெண்டிங் மினிஸ்ட்ரிஸ் யார், ஸோ அதுக்கப்புறமா காஸ்ட் ஷேரிங்கும் பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகேங்களா? ஸோ நம்ம பேராகிராஃபாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நோட்ஸாக படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? இது நம்ம வந்து ஃபுல்லாகவே அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து தான் எடுக்கிறோம் நோட்ஸை. ஓகே, ஸோ இப்போ வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் இன்றைக்கி தான் வந்து லைக் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டியூஸ்டே அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் மண்டே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அப்போனா வந்து மண்டே தான் கரண்ட் அஃபேர்ஸ் க்ளவுடில் 4 and 5க்கு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஓவராக டிலே ஆகாது. ஜான்வரி மந்த்து மேக்ஸிமம் அவங்க போடுறப்பவே அது கூடவே நம்மளும் படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் போகலாமா? ஓகே, இது வந்து என் 4th நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th edition ஆஃப் இந்தியன் ஃபார்மோசோஃபியா அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா JP நாடா, இவர் தான் யூனியன் மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி இதுக்கு. ஓகேங்களா? ஸோ நியூ டெல்லியில் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டரில் தான் வந்து இந்த 10th edition அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மோசோஃபியா கமிஷன், இவங்க தான் ஆர்கனைசர். ஓகே, ஸோ இது மெயினாக என்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் புக் மெடிசன்ஸ்க்காக இந்தியாவில். ஓகே,
ஸோ இது வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1942 கீழே தான் 1940 கீழே தான் என்ஃபோர்ஸபிள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அகெயின் அமெண்ட்மெண்ட் ரூல் படி தான் இதை வந்து அலைனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேஜராக அடிஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரக் மோனோகிராஃப். இது வந்து ஒரு 121 நியூ ட்ரக் மோனோகிராஃப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக மோனோகிராஃப் வந்து 3340 இருக்குது. கிளியர்? ஸோ மோனோகிராஃப் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, பியூரிட்டி, ஸ்ட்ரென்த்து, ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து டிஃபைன் பண்ணலாம் இதை. ஓகேங்களா? ஸோ பிளட் காம்போனன்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 20 நியூ மோனோகிராஃப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா சேஃப் பிளட் டிரான்ஃபியூஷனுக்காக. ஓகே, ஸோ இந்தியன் பார்மோசோஃபியா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1955 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணது யாருன்னா இந்தியன் பார்மோசோஃபியா கமிஷன். இவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே. கிளியர்? இவங்க வந்து இந்த பார்மோசோஃபியல் டிஸ்கஷன் குரூப்லேயும் மெம்பராக இருக்காங்க. ஓகேங்களா? தென் யூஎஸ்ஏ, பார்மோசோஃபியா, யூரோப்பியன், ஜாப்பனீஸ் இவங்களோட கொலாபரேட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 19 குளோபல் சவுத் கண்ட்ரீஸோட ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா கோவிஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா கீழே தான் வருது. இது வந்து இந்தியாவோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் ஃபார்மா கோவிலிஜன்ஸ் ரேங்கிங்கும் வந்து என்ன ஆயிருக்குன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஃப்ரம் 123rd எப்போனா 2009 to 2014. இப்போ 2025 அது 8th ரேங்காக இம்ப்ரூவும் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 10th எடிஷன். எங்கன்னா நியூ டெல்லியில். யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? நியூவாக ஆட் பண்ண அடிஷன்ஸு இது எதோட அலைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸை இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5th நியூஸ் போகலாம். 5th நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2026 இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாருன்னா இந்தியன் ஆர்மி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நம்மளோட உபேந்திர திவேதி ஜென்ரல் இருக்காங்களா, அவங்க லீடர்ஷிப் கீழே தான் இதை வந்து 2026 இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் ரெடி டெக்னாலஜி ட்ரிவன் மிலிட்டரி வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸும் என்னன்னு சும்மா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மற்றபடி அவ்வளோதான். ப்ரீவியஸ் தீம் 2024 to 2025 வந்து இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சப்ஷன் அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தாங்க போல். ஸோ இப்போ இந்த இயர் வந்து 2026 இவங்க மெயினாக இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்டு டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக. ஓகே, ஸோ 6th நியூஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து டெக்ஸ்டைலுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31st March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயர்லியர் டெட்லைன் 31st December தான் இருந்துச்சு. இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த PLI ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா September 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 10,683 crore. டியூரேஷன் வந்து 5 வருஷத்துக்காக இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்டப் பண்ணுது, குளோபல் காம்படிட்டிவ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுது, ஸோ ஜாப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மேன்மேட் ஃபைபரு, ஃபேப்ரிக்கு, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் அவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. இப்போதைக்கு டோட்டலாக வந்து 74 அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது 28,711 crore. ஸோ இது ஜஸ்ட்டு அந்த ஸ்கீம்க்கான டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, 7th நியூஸ் என்னன்னு பாருங்கள். இந்தியன் ஆர்மி வந்து கம்யூனிட்டி ரேடியோ சங்கம் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரஜௌரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2nd January அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. கேரி வில்லேஜ், தூங்கி பிளாக்கு, ராஜௌரி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ நியர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 88.8 FM கிட்ட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இது வரைக்கும் தான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ படிச்சுக்கோங்க, ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 8th வந்து பார்த்தீங்கன்னா IITM
ஸோ IITM அப்படின்ற குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை லான்ச் பண்ணது ஜெய்சங்கர். இவர் தான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ நம்மளோட சென்னையில் IIT மெட்ராஸ் கேம்பஸில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இதோட இது கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸை வேர்ல்டு 1 மல்டிநேஷ்னல் யூனிவர்சிட்டியாக பொசிஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட எய்மே. ஓகே, ஸோ இதனால MOU எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்கன்னா USA கிட்ட 3, UK கிட்ட 1, ஜெர்மனி கிட்ட 3, துபாயில் 3, ஏஷியா பசிபிக், இதுமாதிரி கண்ட்ரி வைஸ் இவ்வளோ MOUs வந்து இதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இனிஷியலாக இதுக்கான குளோபல் லொக்கேஷன் எதுனோ பார்த்துக்கோங்க. 4 இதுதான். ஒன்று வந்து USA, துபாய், மலேசியா, ஜெர்மனி. கிளியர். ஸோ இந்த IITM குளோபலில் ஒரு 4 கீ பில்லர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று ஜாயிண்ட் குளோபல் ரிசர்ச் கொலாபரேஷன், தேர்ட் ஒன் இஸ் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபோர்த் ஒன் இஸ் அட்ராக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது 4மே வந்து IITMோட IIT மெட்ராஸ் அதுதான் IITM. ஸோ இவங்களோட குளோபல் 4 கீ பில்லர்ஸ். ஓகே, ஸோ அந்த 4 கீ பில்லர்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த IIT மெட்ராஸ் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் லான்ச் பண்ணாங்களே, லான்ச் பண்ணது யார், எங்கே லான்ச் பண்ணாங்க, இதோட கோல் என்ன, அதுக்கப்புறமா MOU வந்து எந்த கண்ட்ரிஸ் வைஸ் சைன் பண்ணியிருக்காங்க, இனிஷியலாக குளோபல் லொக்கேஷன்ஸ் என்ன 4 கண்ட்ரி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்கல்ல, இவங்க வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னா மியூசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1க்கு. எங்கன்னா தெலுங்கானாவில் இதுக்கான லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4100 crore $. பார்த்தீங்கன்னா 500 million அனௌன்ஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், தெலுங்கானாவோட மினிஸ்டர் ஸ்ரீதர் பாபு. இவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசி ரிவர் ஃபண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏஜென்சி. ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அவங்களோட 3188 crore PPR வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான் கீழே தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்போட ஃபேஸ் 1. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா மியூசி ரிவரை வந்து ரிஜுவினேட் பண்ணணும், எக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் ரிவர் ஃப்ரண்ட் காரிடர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஆஃப் ஜோன் 1 வந்து இது கவர் பண்ணுது. டோட்டல் ஜோன் 1ஓட லென்த் வந்து 55 கிலோமீட்டர். கிளியர். ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட் செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 5 ஜோன்ஸில் தான் இருக்குது. டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் காஸ்ட் வந்து 31 March 2026 அப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 பேர். ஒருத்தவங்க வந்து மெயின் ஹார்ட் குரூப் சிங்கப்பூர் லீட் கன்சல்டன்ட், இவங்க தான். செகண்ட் ஒன் குஷ்மனோ அந்த வேக்ஃபீல்ட் இந்தியா. தேர்ட் ஒன் வந்து ரியோஸ் டிசைன் ஸ்டுடியோ. ஸோ இவங்க 3 பேருமே இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர்ஸ். கிளியர். ஸோ இதில் என்னென்னலாம் ரீடெவலப் பண்ணுறாங்க, ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்பு காத் அப்படின்ற இதுவும் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. தென் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் இது எல்லாமே வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டியும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் ஹைதராபாத் தெலுங்கானா ப்ராஜெக்ட் வருது. இது வந்து 55 கிலோமீட்டர் எலவேட்டட் காரிடர் இது. ஓகே, ஸோ மியூசி ரிவர் அப்படின்றது நம்ம முச்சுக்குண்டா முசுனூரு ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தெலுங்கானாவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆனந்தகிரி ஹில்ஸ் நியர் விக்ராபாத், அதுதான் வந்து இதோட மெயின் ஆரிஜின். ஸோ அந்த ரிவரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 245 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இதுக்கு லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த ரிவரை பற்றி, ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்பில் எதெல்லாம் ரெஜுவனேட் பண்ண போகிறாங்க, ஸோ அதெல்லாம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த நியூஸை. ஸோ செகண்ட் நியூஸ் போகலாம். சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்ச்சன்ட் பேங்க்ஸோட நார்ம்ஸ் வந்து இது ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபை பண்ணது யாருன்னா சிபி. ஓகே, ஸோ இது அமெண்ட்மெண்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சிபி வந்து மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ரெகுலேஷன் 1992 கீழே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நியூ நேம் பார்த்தீங்கன்னா சிபி மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025. ஓகே,
ஸோ நெட்வொர்த் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் 25 crore. இது வந்து Jan 2, 2027லேருந்து. அதே கேட்டகரி 1ல் 50 crore வந்து எப்போத்துலேருந்துன்னா January 2, 2028லேருந்து. கேட்டகரி 2ல் இந்த எம்பிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 crore 2nd January 2027ல இருந்தோம். 10 crore வந்து 2nd Jan 2028 நெட்வொர்க் ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லிக்விட் நெட்வொர்க் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1க்கும் சேம் அதே மாதிரி தான் 6.25 crore 2027ல இருந்தோம். 12.5 crore வந்து 2028ல இருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே காமனாக January 2 தான் டேட்டு. ஸோ 2027, 2028 இந்த 2 இயர் தான் வருது. கேட்டகரி 2 எம்பிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.875 crore 2027ம் 2.5 crore வந்து 2028. கிளியர்? ஸோ இந்த LNW டெஃபினிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷு, பேங்க் டெபாசிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இந்த ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், இதெல்லாம் இந்த லிக்விட் அசட்ஸை தான் நம்ம வந்து இந்த LNWவில் சொல்கிறோம். கிளியர்? லிக்விட் நெட்வொர்த் இதில் சொல்கிறோம். ஸோ அண்டர் ரைட்டிங் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 times மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிரான்சிஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 years. இது வந்து January 2, 2028ல இருந்தோம். ஸோ மேண்டேட்டரி பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி CA சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அவங்களோட மினிமம் ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 25 crore ஓவர் 3 yearsக்கு, கேட்டகரி 2 5 crore ஓவர் 3 yearsக்கு. ஸோ இவ்வளோ வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். பட் அதுக்கு தனித்தனியாக இப்போ இவங்களோட மினிமம் ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து லிக்விட் நெட்வொர்க் ரெக்குவயர்மெண்ட், இது மாதிரி தனித்தனியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே இந்த கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த மினிமம் ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட்டோட ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டே ஃப்ரம் April 1, 2029லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த NISM சர்டிஃபிகேஷன் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுக்குமே அதோட ரெலவெண்ட் எம்ப்ளாயீஸ், ஆஃபீஸர்ஸ் வந்து NISM எக்ஸாம்ஸ் அப்படின்றது கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நியூ ஜாயினிஸ்னால் வித்தின் 90 daysக்குள்ளே வந்து இதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெட்லைன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கவங்க 2027 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் மோர் தென் 0.1% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் இல்லைனா வந்து ஷேரோட ஒர்த் ஓவர் வந்து 10 lakh விச் இஸ் லோயராக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ வந்து cannot மேனேஜ். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சும்மா இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் மெயினாக வந்து இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த நியூ நார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கல்ல மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கு. ஸோ இதை அமெண்ட் பண்ணது நியூ ரெகுலேஷன் என்ன, இதோட நெட்வொர்த் ரெக்குவயர்மெண்ட்டும், அதுக்கப்புறமா வந்து லிக்விட் நெட்வொர்த் ரெக்குவயர்மெண்ட்டும், அண்டர் ரைட்டிங் லிமிட்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ இந்த லிமிட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மினிமம் ரெவன்யூ ரெக்குவயர்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. இந்த NISM சர்டிஃபிகேஷன்லாம் அது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கவர்னன்ஸ் நார்ம்ஸ் இதெல்லாமே வந்து மினிமம் வந்து 5 years மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றது எல்லாமே ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் சிபி ஒர்க்கிங் குரூப்பை இதை ஹெட் பண்ணுறது யாருன்னா RS காந்தி. இவங்க வந்து RBIயோட டெப்யூட்டி கவர்னர், ஃபார்மர் டெப்யூட்டி கவர்னர். இவங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், இந்த கிளியரிங் கார்பரேஷன்லாம் இருக்குல்ல, லைக் NSI கிளியரிங் லிமிடெட், இவங்களுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரீசெண்ட் ரிலேட்டட் நியூஸில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சிபி ரிலேட்டட் நியூஸ் அப்படின்றதுனால ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் வந்து கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்இன்வெஸ்டட் லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து கெயின் வந்து டெம்பரரியாக இருக்குது. இப்போ அது வந்து கிளைம் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா IT Act 1961 கீழே. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸும் அதுக்கப்புறமா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் தான் வந்து எலிஜிபிள். இது வந்து NRI நான் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்குலாம் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த CGAS அப்படின்னா கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் இது வந்து
டேக்ஸ் பேயர் கெனாட் ரீஇன்வெஸ்ட் கேபிட்டல் கெயின். ஐடிஆர் டியூ டேட்குள்ள இவங்க வந்து அவங்களோட கேபிட்டல் கெயின் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலைன்னா இவங்க வந்து என்ன பண்ணணும்னா தே கேன் டெபாசிட் இன் சிஜிஏஸ், அப்புறமா ஏர்ன் இன்ட்ரெஸ்ட், தென் ரீடைன் டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்க் அப் டு 3 years வரைக்கும் அதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஜிஏஎஸ் அக்கௌண்ட் என்னென்னா, டைப் ஏ வந்து சேவிங் அக்கௌண்ட், டைப் பி வந்து டேர்ம் டெபாசிட். ஓகே, ஸோ தென் வந்து யூசேஜ் அண்ட் விட்ராவல் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா படித்து வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் டெபாசிட்டில் இவங்களோட மினிமம் டெபாசிட்டே வந்து 10,000 இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இதுக்கு செக் புக்கு, டெபிட் கார்டு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக அதில் பார்த்துக்கோங்க. தென் விட்ராவல் ரெக்வயர் வந்து ஃபார்ம் சீக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விட்ராவல், ஃபார்ம் டி சப்சீக்வெண்ட் விட்ராவல். அதே மாதிரி அன்யூட்டிலைஸ்டு மணி வந்து ஆஃப்டர் 3 years கழிச்சு எடுக்கிறதுனால அது டேக்ஸபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. தென் அப்பாயின்மெண்ட் இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட நியூ சேர்மேன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் என்னென்னா கார்த்திகேயன் மாணிக்கம். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருனா ரவி மோகன் பெரிய கவில் ராமகிருஷ்ணனை தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. யாருன்னா கார்த்திகேயன் மாணிக்கம் அப்படின்றவங்க. கிளியர்? ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன இந்த கார்த்திகேயன் மாணிக்கமை பற்றி இங்கே தனியாக அபவுட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க நோட்ஸ்லாம் படிக்காமல் விட்டுறாதீங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் நான் சொல்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எக்ஸாமுக்கு அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி சும்மா படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் நியூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இட்டாலியோட காஸ்மோஸ் ஸ்கைமேட் சிஎஸ்டி FM3 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது ஸ்பேஸ் எக்ஸு. அந்த ராக்கெட்டோட பேர் வந்து ஃபால்கான் 9. லான்ச் எங்கே பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல வாண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் கலிஃபோர்னியா, அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய டெவலப்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் இட்டாலியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணவங்க. கிளியர்? ஸோ இதோட ஆர்பிட்டும் பார்த்துக்கோங்க, சன் சின்க்ரோனஸ் லோ எர்த் ஆர்பிட். இது வந்து 620 kilometer. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன் ஆஃப் 2026, இதோட சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த காஸ்மோஸ் ஸ்கைமேட் செகண்ட் ஜென்ரேஷன் சீரீஸில் 3rd சேட்டலைட்டும் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகேஷ் ஷரத் சந்திரா சோனாக்கை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இதை அப்ரூவ் பண்ணது பிரசிடென்ட் திரௌபதி மர்மு தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் கீழே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 217(1). ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இவர் யாரை சக்சீட் பண்ணுறாருன்னா தார்லோக் சிங் சௌகனை தான் வந்து சக்சீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவரை பற்றின இது வந்து இங்கே இருக்குது, இதை வந்து ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். January 4 and 5 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். இதுக்கான PDF நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.